நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அக்டோபர் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் மீன ராசியை பார்க்க போகிறோம். மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 முதல் 4 பாதங்கள், ரேவதி 1 முதல் 4 பாதங்கள் உள்ளடக்கியது மீனராசி. இப்பொழுது குரு பகவான் மீனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு ராசிக்கும் அந்த வீட்டு அதிபதி அங்கே இருந்தால் அதை விட ஒரு உயர்வு, ஒரு உன்னதம் எதுவுமே இல்லைங்க. மறுபடியும் இந்த வீட்டுக்கு அவர் குரு வர்றதுக்கு இன்னும் 11 ஆண்டு காலம் ஆகும். அப்போது இருக்கிற காலங்கள் இந்த ராசிக்கு மேன்மையை தருவாரா மாட்டாரா? கண்டிப்பாக மேன்மையான காலங்கள். இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார். பார்க்கும் இடம் 5, 7, 9 ராசியும் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடம்புல ஒரு தேஜஸ், மினுமினுப்பு கண்டிப்பாக ஏற்படும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டையை பெருசாக்குவாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து அவங்கள சரி பண்ணக்கூடிய கடமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கும் வாக்கு கொஞ்சம் வீரியம் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், முதல்ல குடும்பத்தில் வீட்டில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. வெளியிலையும் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க. மற்றபடி மேஷ ராகு, மேடான ராகு உங்களுக்கு அசையா சொத்துக்கள், அதாவது சொத்து பத்துக்கள் மூலமாக உங்களுக்கு இந்த ராகு பகவான் செவ்வாயினுடைய வேலையை செய்கிறதால நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது இந்த மீனராசி அன்பர்கள் வீடு வாங்கிறது, மனம் வாங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு விலையில் ஒரு நிலையில் இறங்கி உங்களை நீங்கள் ஐக்கியப்படுத்திப்பீங்க. ஒன்று ஃப்ளாட் வாங்கலாம், வீடு கட்டலாம். உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நடக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அந்த 4ஆம் இடத்து அதிபதி அதிகபட்சமாக 7ஆம் இடத்துல 20 நாள் உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல 8 நாள் இருக்கார். அதுவும் அந்த வீட்டு அதிபதி சுக்கிரனும் அங்கே ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ புதனுக்கு மறைவு கிடையாது. 8ஆம் இடத்துல இருந்தாலும் மறைவு கிடையாது. அப்போது தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதுவரைக்கும் உங்கள் பூர்வீக சொத்தை நீங்கள் பிரிச்சிக்கல, இப்போ அதுக்கு ஏற்புடையதான ஒரு காலகட்டம். நீங்கள் இப்போ பாகப்பிரிவினை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல பங்காக உங்களுக்கு நீங்கள் விரும்பியதற்கு அதாவது ஏற்புடையதாக ஒரு நல்ல பங்கு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சந்தோஷமான ஒரு காலகட்டம். பிரிவினையை இப்போ எடுத்து பண்ணிக்கலாம். சொத்து பத்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பூர்வீக சொத்தை. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைந்து குரு பார்வையில் இருப்பது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதுலேயும்
சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுறதால கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கும் அவங்க எல்லாருக்குமே ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் பணியாற்றக்கூடியவர்கள், கல்வி பயிலக்கூடியவர்கள் அத்துணை பேர் அன்பர்களுக்கும் ஒரு மேன்மையான ஒரு உயர்வான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. சுக்கிரன் அங்கே இருக்கிறார், அதிகபட்சமாக 19 நாள் இருக்கார், நீச்ச பங்கம் பெறுகிறார், குரு பார்வையில் வேறு இருக்கிறார். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், ஃபேன்சி ஸ்டோர், துணிக்கடை, மற்றபடி நகைக்கடை, இப்படி அரசு கருவூலம், வங்கிகள் பணியாற்றக்கூடியவர்கள், ஒப்பனை கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கு கூட ஒரு உன்னதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 8ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறார். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம், இல்லை வேலை பார்க்குற இடம், எங்கேயோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த மீனராசி அன்பர்கள். அக்டோபர் மாதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு அவக்குறைவோ கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ஜனனகால அதாவது உங்கள் ஜாதக அடிப்படையில் இப்போ தசாபுத்தி நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. தலைக்கு வருது, தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தந்தையால் ரொம்ப அனுகூலமான செய்தி ஏதாவது ஒன்று வரும், தந்தை மூலம். வெளிநாட்டிலேருந்து நல்லது நடக்கும், வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கும். அதுலேயும் குறிப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், இந்த மீன ராசிக்கு 1, 5, 9 சிறப்பாக இருக்குங்க. இந்த லெட்டர் அதாவது இந்த கேமரா பேடுன்னு சொல்கிற மாதிரி இந்த 1, 5, 9 சிறப்பாக வந்துட்டாலே ஒரு அற்புதத்தை தரக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்னு கூட வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி குருவாகவே இருந்து அவர் ராசியில் இருக்கிறதால ஃப்ரெஷ் ஹேண்டு, வேலைக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இழந்து இருப்பவர்களுக்கும் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான ஒரு நிலை, எல்லா சலுகைகளும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் பேனலில் இருக்கிறவங்க எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சரை அனுபவித்த உங்களுக்கு இப்போது அந்த அட்மாஸ்பியரே இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்று நீங்கள் இடம் மாதிரி நல்ல இடத்துக்கு போயிடுவீங்க, இல்லை நீங்கள் உட்காந்துருப்பீங்க, உங்களை சுற்றி எல்லாரும் அவங்கெல்லாம் மாறி போய் நல்லவங்களாம் வந்து உட்காருவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலைக்கு போகிறதுனாலே ஏனோ தானோன்னு லீவு போட்டு காலத்தை கழித்து நீங்கள் இப்போது சந்தோஷமாக வேலைக்கு கிளம்பக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் பண்ணுறவங்களும் கடன் உதவி அரசின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ தொழிலை அபிவிருத்தி செஞ்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா அதிகமாக ஈடுபாடுக்கு காட்டி வாடிக்கையாளர்களை கவர்ந்து பல யுக்திகளை கையாண்டு, விளம்பர யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம். 11ஆம் இடத்துல 11க்குடையவன் ஆட்சி பீடத்தில் இருக்கார். இந்த மீனராசிக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது நாள் வரைக்கும் சனி வக்ரத்தில் இருந்தார், 11க்குடையவன் வக்ரத்தில் இருந்தார். எந்த லாபமும் இல்லை, எதுவும் பெருசாக கிடைக்கல. ஆனால் இப்போ அவர் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் சுக தன்மையில் நேர்கதியில் பயணம் செல்வதால் அதிகப்படியான ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மீனராசி அன்பர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக கிடைக்கும். எண்ணியது ஈடேறும், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இந்த மீன ராசியை பொறுத்தவரையிலையும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு
சூப்பராக சஞ்சாரம் செஞ்சு நல்ல பலனையே தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. 25, 26, 27 அக்டோபர் மாதம் இந்த 3 நாள் சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் நிறைய சங்கடங்கள் வரும் சந்திராஷ்டமம்னு சொன்னாலே. அதனால் நீங்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டீங்கனாலே நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சூதனமாக நடந்துப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பொது பலனை பார்க்கும் பொழுது படு சூப்பருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மற்றபடி இந்த மீன ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் சூப்பருங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.